வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவோடு வாழும் வாழ்க்கையாகும். இயேசு கிறிஸ்து நம்மிடம் முதலாவது எதிர்பார்ப்பது நாம் அவரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதுதான். உண்மையான பற்றுதலோடு எத்தனை பேர் இயேசுவை பின்பற்றுகிறோம்? இயேசு நம்மோடு நெருக்கமான உறவில் எப்போதும் இருக்கிறாரா? அநேகர் உலக நன்மைகளுக்காக மாத்திரம் இயேசுவின் மேல் நம்பிக்கையாய் இருக்கின்றார்கள். தன் பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆவிக்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபட வைக்கின்றனர். பாவ மன்னிப்பு, இயேசுவை நேசித்து வாழுதல், இயேசுவின் சாயலை பிரதிபலித்தல் இவைகளெல்லாம் அவர்கள் சிந்தனைகளில் வருவதே இல்லை. இந்த உணர்வோடு வேதத்தை வாசிப்பதும் இல்லை, கற்றுக்கொள்வதும் இல்லை. நடந்த ஒரு சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜிம் என்ற தம்பியின் பெற்றோர் ஜெபிப்பதும் இல்லை, ஆலயத்திற்கு செல்லுவதும் கிடையாது. ஆனால் ஜிம்மின் தாயார் ஒரு பக்தியுள்ள குடும்பத்தில் வளர்க்கப்பட்டிருந்தார். தன் மகனுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். தினமும் இரவில் ஜிம்மிற்கு இப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். கடவுளே, என் அப்பாவை ஆசீர்வதியும், என் அம்மாவை ஆசீர்வதியும், என்னை நல்ல பையனாக மாற்றும். தினமும் இரவில் படுக்க போகும் முன் ஜிம் இந்த ஜெபத்தை சொல்லுவான். ஒரு நாள் படுப்பதற்கு முன் ஜிம் ஆர்வமாக தன் அம்மாவிடம், நீங்கள் ஜெபித்தீர்களா என்று கேட்டான். இல்லை என்றாள். அப்பா ஜெபித்தார்களா? நான் அவர் ஜெபித்து பார்த்ததில்லை. உடனே ஜிம் தன் தாயிடம், பிறகு நான் மட்டும் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டான். இப்படி ஒரு கேள்வியை அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. கொஞ்சம் தயங்கினவள் பிறகு தன் மகனிடம், நீ ஆண்டவரை நேசிப்பதற்காகவும் நல்ல வாலிபனாக வளர வேண்டும் என்பதற்காகவும் உன்னை ஜெபிக்கச் சொன்னேன் என்று சமாளித்தாள். தன் கணவரிடம் இப்படி தனக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை வந்தது என்பதை கூறினாள். இருவரும் தங்கள் தவறை உணர்ந்தார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றனர். தொடர்ந்து அவர்களது வீட்டில் குடும்ப ஜெபம் நடைபெற ஆரம்பித்தது. அன்பானவர்களே, இயேசு தாம் போதித்தபடி வாழ்ந்து காண்பித்தார். பவுலும் தன் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என தைரியமாய் கூறினார். நாம் ஒரு பெற்றோர்களாக நம் பிள்ளைகள் ஆண்டவரை நேசிப்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஞாயிறு பள்ளி செல்ல வேண்டும், ஆலய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவுக்கு இடம் கொடுப்பதில்லை. இயேசு நம் இல்லங்களில் காணப்படாத விருந்தாளியாக, அன்சீன் கெஸ்ட், இருக்க அனுமதிப்பதில்லை. யோசுவா மக்களுக்கு முன்பதாக தைரியமாய் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நாம் நம்முடைய பிள்ளைகள் எந்த வழியில் நடக்க வேண்டும் என விரும்புகிறோமோ அந்த வழியில் நாமும் நடப்போம். அதுதான் சரியானது, பொருத்தமானது, வேதத்தின்படியானது. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.